வணக்கம் நண்பர்களே. ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 தொடரில் நேற்று நடைபெற்ற மிகப்பெரிய போட்டியில் போர்ச்சுகல் நேஷனல் ஃபுட்பால் டீம் அணி உஸ்பெகிஸ்தான் நேஷனல் ஃபுட்பால் டீம் அணியை 5-0 வரை என்ற கோல் கணக்கில் அபாரமாக வீழ்த்தியது. இந்த போட்டியின் நாயகன் யார் என்றால் அது சந்தேகமே இல்லாமல் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான். 2 கோல்கள் அடித்து உலகக்கோப்பை வரலாற்றில் புதிய சாதனையை படைத்தார். போட்டி தொடங்கிய முதல் நிமிடங்களிலிருந்தே போர்ச்சுகல் ஆதிக்கம் செலுத்தியது. 6வது நிமிடத்தில் ஜோவோ கான்செலோ கொடுத்த பந்தை அழகாக கோலாக மாற்றிய ரொனால்டோ போர்ச்சுகலுக்கு முன்னிலை பெற்று தந்தார். அதோடு உலகக்கோப்பை வரலாற்றில் 6 வெவ்வேறு உலகக்கோப்பை தொடர்களில் கோல் அடித்த முதல் வீரர் என்ற சாதனையையும் படைத்தார். 17வது நிமிடத்தில் நுனோ மெண்டிஸ் அசத்தலான ஃப்ரீகிக் மூலம் 2வது கோலை அடித்தார். உஸ்பெகிஸ்தான் பாதுகாப்பு வீரர்கள் முற்றிலும் திணறினர். 39வது நிமிடத்தில் மீண்டும் ரொனால்டோ புருனோ பெர்னாண்டஸ் கொடுத்த அருமையான பாஸை கோலாக மாற்றி தனது 2வது கோலையும் போர்ச்சுகலின் 3வது கோலையும் பதிவு செய்தார். முதல் பாதி முடிவில் போர்ச்சுகல் 3-0 வரை என முன்னிலையில் இருந்தது. 2ஆம் பாதியிலும் தாக்குதல் தொடர்ந்தது. 60வது நிமிடத்தில் உஸ்பெகிஸ்தான் கோல்கீப்பர் அப்டுவோஹிட் நேமடோவின் சொந்த கோல் போர்ச்சுகலுக்கு 4வது கோலாக மாறியது. 87வது நிமிடத்தில் ரஃபேல் லியாவ் அழகான கோல் அடித்து வெற்றியை 5-0 வரை என உறுதி செய்தார். இந்த வெற்றியின் மூலம் போர்ச்சுகல் 4 புள்ளிகளுடன் குரூப் ஏ-யில் முன்னேற்ற வாய்ப்பை வலுப்படுத்தியுள்ளது. அடுத்த போட்டியில் அவர்கள் கொலம்பியா நேஷனல் ஃபுட்பால் டீம் அணியை எதிர்கொள்கின்றனர். போட்டிக்கு பிறகு ரொனால்டோ "ஐ எம் பேக்" என்று உற்சாகமாக கூறினார். சமீபத்திய விமர்சனங்களுக்கு இதுவே பதில் என்று ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கொண்டாடினர். 41 வயதிலும் ரொனால்டோ உலக அரங்கில் சாதனை படைப்பது கால்பந்து ரசிகர்களை ஆச்சரியப்பட வைத்துள்ளது. ரசிகர்கள் மத்தியில் இந்த ஆட்டம் மிகவும் பேசுபொருளாக மாறியுள்ளது.